Okay, students, we'll start the lesson. We have to start today logic gates with Boolean functions. That is your second term, first unit, unit 4. So in your second term, we have to discuss three units, right? 4, 5, and 6th. Okay. So before your exam, I will finish these three units and also I have to do this time. Definitely, I will do the revision also. Then only you can score well, right? Most of the students have got best marks. Okay, I am so happy. Most of you have posted me your marks, so I am really proud of you, and got uh, you have got high marks, and also I am so happy really. Okay. So in second term also you have to get more than 90, right? More than 90. I already told you I am giving a challenge. What is that? If you got if you are able to get more than 90 marks, right? I will give you a I will give you a gift as you don't need to pay for a month. Okay? You have to prove that your marks is more than 90. Then I am give you a gift. What is that gift? You don't need to pay a class fee for a month. Okay? Right? So try to learn properly. You all can get, if you all students will get the marks more than 90, you all are having this offer. Okay, no issue. நீங்க எல்லாரும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 90க்கு மேல மார்க்ஸ் எடுத்தா செகண்ட் டைம்ல அவங்க எல்லாருக்கும் நான் 1 month ஃப்ரீயா படிச்சு தரேன். No issue. I am so proud of you. If you are get more than 90 in your second term exam. Okay, got it? Right, try. உங்களுக்கு எடுக்கலாம். இது முறையே 2-3 பேர் எடுத்துருந்துச்சு. குட். லாஜிக் கேட்ஸ் வித் பூலியன் ஃபங்க்ஷன், ரைட்? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் உண்டு. ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் யூனிட். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் பார்ட், பட் டிஃபரெண்ட் மேத்தமெட்டிக். திஸ் ஹேஸ் லாஜிக்ஸ். லாஜிக்னா நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியாம இருக்கும். இந்த லாஜிக்ன்ற பாடம், இந்த கன்செப்டே வந்து உங்களுக்கு வேற எந்த ஒரு பாடத்துலையும் வாரில்ல. மேத்ஸ்ல, சயின்ஸ்ல, ஹிஸ்டரியில, ரைட்? உங்களோட ரிலீஜியஸ்ல எதுலேயும் வரல. இது ஒரு டிஃப்ரெண்டான மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வில், ரைட்? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். கேல்குலேஷன் பாட்டு ஒன்றும் இருக்கிற இந்த பகுதியில் புள்ள நான் உங்களுக்கு நாட் தாரது இல்லை. ஐ டோன்ட் கிவ் த நாட், ரைட்? இல்லை நாட் கற்றையா பந்தி பந்தியா வாரவும் இல்லை. சின்ன நோட் நாங்கள் மேட்ச் செஞ்ச மாதிரி தான். யூ ஹாவ் டு டேக் டவுன், ரைட்? நீங்கள் டெக்ஸ்ட் புக்கையும் யூஸ் பண்ணணும். You have to use the textbooks as well as you have to use a notebook that you want to write, right? நானோட என்னது உங்களோட நோட்டை வந்து நான் எழுதுகிற நோட்டை நான் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவேன். விளங்குச்சா? மின்ஹா, ஜக்கியா, ஜுஹா, ஜும்ரி, ஷரஃபா, விளங்குச்சு தானே? ரைட்? அதே மாதிரி பாய்ஸ் செட் ஒன்று இருக்கிற பாய்ஸ், ரைட்? அங்கே பாய்ஸ் முகமது இருக்கிற அங்கே, ரைட்? செட் ஒன்று இருக்கிற, ரைட்? ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்து இல்லைன்னா ரைட், நாங்கள் பார்ப்போம். ரைட்? இப்போ என்ன செய்யணும்? நான் நோட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவேன். நோட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன நோட் தான் வரப்போகிறது, ரைட்? யூ ஹாவ் டு டேக் டவுன் தட் நோட் ஆல்சோ. ரைட்? நாங்கள் லெசன் உள்ளுக்கு வருவோம். இதை கொஞ்சம் இதில் இன் திஸ் சாப்டர் யூ வில் லேர்ன் அபவுட், இதை நீங்கள் சும்மா கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. நீங்கள் படித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் மேலுமானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கிற இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் சும்மா வாசிச்சுக்கோங்க. நான் மெயினாக வந்து இந்த விஷயத்துக்கு வரப்போகிறேன். ரைட்? இந்த லாஜிக்னு சொல்கிறது என்ன? லாஜிக்னு சொல்கிறது என்ன? ரைட்? அப்போ நீங்கள் இந்த தலைப்பண்டு போட்டுக்கொள்ளணும். உங்களோட நோட் புக்கில் புள்ளிகள் சாப்டர் 4 லாஜிக் கேட்ஸ் வித் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் இதை நீங்கள் உங்களோட காப்பியில் நோட் உண்டு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கோங்க. ரைட்? அதுக்கு கீழே நாங்கள் கொஞ்சம் நோட் எழுத போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்? இதில் லாஜிக்கல் வேல்யூஸ் என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதில் நீங்கள் சின்ன சப்ஹெட்டிங் கொண்டு போடுங்க. அதுக்கு கீழால லாஜிக்கல் வேல்யூஸ் கேன் பி கன்சிடர்ட் as follows. ஓகேயா? ஹெட்டிங்குக்கு கீழால நீங்கள் எழுதிக்கொள்ளணும். சப்ஹெட்டிங் கொண்டு என்னது? லாஜிக்கல் வேல்யூஸ் கேன் பி கன்சிடர்ட்
as follows. இந்த லாஜிக்கல் வேல்யூஸை வந்து எங்களுக்கு எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட், இதில் ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், இந்த லாஜிக்கல் வேல்யூஸை வந்து எனக்கு எப்படி எடுக்கலும்னு சொன்னா பிள்ளைகள் உண்டு. இந்த லாஜிக்கல் வேல்யூஸ் வந்து எப்படின்னு சொன்னால், இது ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக கொண்டது தான் இந்த லாஜிக்கல் வேல்யூன்னு சொல்றது வந்து பேஸ்ட் ஆன், இது வந்து பேஸ் பண்ணி இருக்கிற வந்து எதை வச்சுன்னு சொன்னா ரெண்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கிற ரெண்டே ரெண்டு வேல்யூஸ். அது என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் ட்ரூ என்ற ஒரு வேல்யூ. ட்ரூ, இந்த ட்ரூக்கு வந்து ஒப்போசிட்டான வேல்யூ என்னதா இருக்கும்? ட்ரூட ஒப்போசிட். ட்ரூன்னு சொன்னால் அடுத்த ஒப்போசிட் வந்து என்னது? ஃபால்ஸ். ட்ரூட ஒப்போசிட் வந்து ஃபால்ஸ். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். யா, நான் எப்படி கேட்டேன்னு வைங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் எப்படின்னு சொன்னால், நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆனு கேட்கிறேன். ஐ யூ பாஸ் இந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ற? எஸ்ன்னு சொல்ற. நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆன நான் கேட்டா நீங்க பாஸ் ஆயிருந்தா நீங்க என்ன சொல்ற? எஸ்ன்னு சொல்ற. அப்ப நான் விளங்கிக் கொள்ளணும், நீங்க பாஸ் ஆகிக்கிற, நீங்க ஃபெயில் இல்லைன்றதை நான் விளங்கிக் கொள்வேன். இதே விஷயத்த நான் இப்படி கேட்டா, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆன்னு கேட்கிறேன் நான். நீங்க சொல்ற நோண்டு. அப்ப நான் திருப்பி கேட்கணுமா? அப்ப நீங்க பாஸ் ஆன்னு கேட்கணுமா? தென் ஆயு பாஸ் தி எக்ஸாம்னு சொல்லி கேட்கணுமா? நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னது? ஆர் யூ ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம் தான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற நோ சார், நோ, ஃபெயில் இல்லை. அப்ப ஃபெயில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாஸ் என்ற அர்த்தம். விளங்கிச்சா? அப்ப எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால், உண்ட உண்ட இதுதான் இந்த லாஜிக்ஸ் என்ற இதுதான். ரைட், நான் பாஸ் ஆன்னு கேட்டேன்னால் நீங்க சொல்ற பாஸ்ன்னு சொன்னா நோ அப்படின்னு நீங்க ஒரு ஆன்சர் பண்ணா நான் விளங்கிக் கொள்ளணும். ரைட், நீங்க இவர் பாஸ் ஆயில்ல, ஆல் ஃபெயில் ஆகிடுன்னு சொல்லி. இப்போ நான் திருப்பி கேட்க தேவையில்ல. ஆர் யூ ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம்னு சொல்லி நான் திருப்பி கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் பாஸ் ஆன்னு கேட்டேன், நீங்க நோன்னு சொன்னடா, நான் விளங்கிக் கொள்ளணும் நீங்க ஃபெயில்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து லாஜிக்ஸ் என்று சொல்ற விஷயங்கள். ரைட், இது சம்பந்தமா தான் நாங்க கொஞ்சம் பார்க்க போறோம். ஓகேயா? ரைட், அப்ப ட்ரூ மாதிரி எனக்கு ட்ரூ பக்கம் எடுக்கலும் எஸ் அடிக்கலும் இல்லையா? ட்ரூ பக்கம், ட்ரூ பக்கம் எஸ் அடிக்கலும். அப்ப ஃபால்ஸ் பக்கத்துக்கு நான் போடணும் என்னது? நோவை போடணும். சரிதானே? நோவை போடணும். சரி, ரைட். இதே மாதிரி இதே மாதிரி நான் ட்ரூ பக்கம் ஒன் ஆஃப்ல ட்ரூ பக்கம் போட்டோம்னா எதை போடணும்? ஒன்னத்தை போடணும் இல்லையா? ட்ரூ பக்கம் நான் போடுறனால் ஒன்ன்றது தான் போடணும் ட்ரூ பக்கம். அப்ப ஃபால்ஸ் பக்கம் வர்றது வந்து ஆஃப் வேணா, ஆஃப் வரும், ஆஃப் வரும். யா, ரைட். சேம் ஆஸ் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா பைனரி வேல்யூவை போட போறேன். பைனரி வேல்யூவை போட போறேன். பைனரி வேல்யூ என்ன இருக்கிற? ஒன் ஓ ஜீரோவை நான் போட போறேன். ஒன் இருக்கிற, ஜீரோ இருக்கிற, தானே பைனரி வேல்யூல ரெண்டு வேல்யூ இருக்கிற. இந்த பைனரி வேல்யூல ஒன்னை போடுறேன்டா, நான் எந்த பக்கம் போடணும்? ஒன்னை போடுறேன்டால் ட்ரூ பக்கம் போடணுமா, ஃபால்ஸ் பக்கம் போடணுமா? எது பொருத்தமாக இருக்கும்? உன்னோட ஐடியா என்ன? ஒன்னை நான் போடுறதா இருந்தா எந்த பக்கம் போடுறது பொருத்தம்? ட்ரூ சைடா, ஃபால்ஸ் சைடா? ரைட், ஜக்கியா சொல்ற ட்ரூ சைட், சரஃபா ட்ரூ சைட் சொல்ற, ரஃபாவும் சொல்ற ட்ரூ பக்கம், முகமதும் சொல்ற ட்ரூ பக்கம். எஸ், நீங்க எல்லாரும் சரி. ஒன் போடுறா ட்ரூ பக்கம் தான் போடணும். ஓகேயா? ஒன் போடுறா ட்ரூ பக்கம் தான் போடணும், ஏன்னா அதுதான் பொருத்தம். அப்போ ஃபால்ஸ் பக்கம் வந்து ஜீரோ பொருத்தம், ஏன்னா ஜீரோ பொருத்தம். ரைட், குட். ரைட், இப்ப பாருங்க. இப்ப ரைட், இப்ப பாருங்க. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு நார்மலா வந்து நாங்க என்ன செய்யறோம் என்றால் கரண்ட்ல வந்து ரெண்டு லெவல் எடுக்க போறோம். கரண்ட்ல, சரியா? இந்த கரண்ட் இருக்குதானே, கரண்ட்ல வந்து ரெண்டு லெவல் எடுக்க போறோம். மின்னோட்டத்துல கரண்ட் எங்களுக்கு தெரிந்தானே, சிம்பிள் ஐடியா. இந்த கரண்ட்ல வந்து ரெண்டு லெவல் எடுக்க போறோம். என்ன ரெண்டு லெவல் சொன்னால், இதுல ஒன்று வந்து லோ கரண்ட், லோ கரண்ட், குறைஞ்ச கரண்ட், சரியா? அடுத்தது வந்து ஹை கரண்ட், கொஞ்சம் கூடின கரண்ட். கரண்ட்னா இதுல வோல்டேஜ் தான் நாங்க எடுக்க போறோம். இதுல நாங்க சும்மா ஒரு ஐடியாவுக்கு லோ கரண்ட்னு சொன்னால் ஜீரோல இருந்து 3 வோல்டேஜ் வரையுள்ள கரண்ட், அதை நாங்கள் லோ கரண்ட் எடுக்கிற. ஹை கரண்ட் எடுக்கிறது வந்து பெரிய ஹை கரண்ட் இல்லை, 230 வோல்டேஜ் எல்லாம் இல்லை எங்களோட வீட்டுக்கு வர மாதிரி. ரைட், கம்ப்யூட்டருக்கு நாங்கள் யூஸ் பண்ற வந்து 5 வோல்டேஜ் இல்லை 12 வோல்டேஜ் ஆக கூட பயன்படுத்துற. இதுல நாங்க வந்து என்ன செய்யறோம்,
த்ரீ வோல்டேஜில் இருந்து த்ரீல இருந்து 5 வோல்டேஜ் வரையான கரண்ட்டுக்கு நாங்கள் ஹை கரண்ட் எடுக்கிறோம். இப்போ லோ கரண்ட்டுக்கு ஜீரோ போடுறது நல்லமா, ஒன்னை போடுறது நல்லமா? லோவுக்கு போடுறது எதை போடணும்? ஜீரோ ஏன்னா ஜீரோ போடணும். ஹைக்கு என்ன போடணும்? ஒன்னை போடணும். எப்படின்னு சொல்லி நாங்க அசியும் பண்றோம், இப்படி எடுத்திருக்கிறோம். அசியும் பண்றேன்னு சொல்றேன். அசியும் பண்றா தெரியும் தானே? வி ஆர் டேக்கிங் ஆஸ் திஸ். இதுதான் இந்த கான்செப்ட் இல்லைங்களா? நாங்க இப்படி இதை எடுத்திருக்கிறோம். இதுதான் நாங்க கம்ப்யூட்டர்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ரைட். இப்படி எடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க லாஜிக்கல் வேல்யூவுக்கு இதை மேட்ச் பண்றோம். எதை மேட்ச் பண்றோம்? கரண்ட். என்ன நாங்க கம்ப்யூட்டர் கொடுக்குற கரண்ட் தானே? கம்ப்யூட்டர் கொடுக்குற கரண்ட். அப்ப நாங்க ஜீரோ அப்படின்னு சொன்னால் இந்த ஜீரோக்கு பதிலாக எனக்கு என்ன யூஸ் பண்ணேலும்? லோ கரண்ட் எடுக்கும் மேலும். அப்படி இல்லைண்டா ஆஃப்ன்ற ஒரு கன்செப்ட் அடிக்கலும், நோன்ற ஒரு கன்செப்ட் அடிக்கலும், ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு கன்செப்ட் அடிக்கலும். ஓகேயா? ஒன் என்று சொன்னால் ஒன்னுக்கு பதிலாக ஹை கரண்ட் அடிக்கலும் ஒரு கன்செப்ட். அப்படி இல்லைண்டால் ஒன்னு அடிக்கலும், எஸ் அடிக்கலும், ட்ரூன்னு அடிக்கலும். ஓகேயா? இவ்வளோத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளணும் பிள்ளைகள். ரைட். லாஜிக்கல் வேல்யூஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குண்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று அடிச்சிருங்க பிள்ளைகள். ஒரு டேபிள் ஒன்று அடிங்க. ஓகேயா? டேபிள் ஒன்று அடிங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், குயிக்கா பார்க்கணும், படிக்கணும், எழுதணும். அங்கால இங்கால பார்த்து தடமாறிட்டு இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தேன்டா எங்களுக்கு படிக்க இல்லாம போகும். சரியா? ஓகே தானே? ரைட். சப்ஜெக்ட் ஹெட்டிங் வந்து லாஜிக்கல் வேல்யூஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபாலோஸ். அது இல்லாமல் ஹெட்டிங் அவளுக்கு தந்தேன்னா அவட புக்ட ஹெட்டிங் தான் என்னது? புக்ட ஹெட்டிங் தான் லாஜிக் கேட்ஸ் வித் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் 4. இதுதான் வந்து லாஜிக்கல் வேல்யூஸ். லாஜிக்கல் வேல்யூஸ் இதுதான். ரைட். இப்போ இந்த லாஜிக்கல் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னடா, என்னோட கம்ப்யூட்டரே உருவாக்கிக்கிற இந்த லாஜிக்கல் வேல்யூஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் யூ மைட் wonder sometimes, right? You might wonder our computer has our computer has built up with this logical concept. இந்த லாஜிக்கல் கன்செப்டை வச்சு தான் எங்களோட கம்ப்யூட்டரையே பில்டப் பண்ணிக்குது. அதான் நாங்கள் இந்த பாடத்தில் விலகி கொள்ள போகிறோம். ரைட். ஓகே. ரைட். நீங்கள் வரைஞ்சிருக்கோம். ரைட். நான் அடுத்தது போகிறேன். ரைட். வாங்கிப்பேன். சரிதானே? Right, Afia, you are late, no? Right, it's okay. You can follow the recording, okay? I have, என்னது, நான் சின்ன விஷயங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்தி நான் நீங்கள் திருப்பி பாருங்க. இப்போ போகிறதுக்கு அது அவசியம் இல்லை, இஷ்யூ இல்லை உங்களுக்கு. ரைட். ஓகே. ரைட். அடுத்து நாங்கள் எங்களோட தலைப்பு வந்து லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ன்ற தலைப்பை போடுங்க. லாஜிக் கேட்ஸ். அடுத்த தலைப்பு நீங்கள் போட வேணும் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ்ன்ற தலைப்பை போடுங்க. என்ன இந்த லாஜிக் கேட்ஸ்ன்னு பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான் இந்த லாஜிக் கேட்ஸ். ரைட். இப்போ எங்களோட லாஜிக் கேட்ஸ்ல வந்து என்ன சென்ஸ் என்றால் இதுல எங்களோட இதில் என்ன சொல்றேன்னு பாருங்க. circuit which enable building of certain logical condition using binary values and which enable making certain decisions are called logic circuits ன்னு சொல்றான். என்ன சொல்றான் இவன்? இது என்ன சொல்றான்னு சொன்னால் எங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அளிக்கிறேன்னா, எலக்ட்ரானிக் பகுதிகள், எலக்ட்ரானியல் பகுதி அளிக்கிற எங்களோட கம்ப்யூட்டரோட ப்ரொசஸர் இருக்கிற அதே மாதிரி டிவி, ரேடியோ, எங்களோட மொபைல் ஃபோன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதோட பேசிக் ஆகிக்கிறது வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் தான். லாஜிக் கேட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணப்படுறேன். ரைட். திஸ் கம்ப்யூட்டர் இஸ் மேட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஜிட்டல் சர்க்கிட்ஸ். பாருங்க என்ன சொல்றேன். என்னோட கம்ப்யூட்டர் வந்து திஸ் கம்ப்யூட்டர் இஸ் மேட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப், ரைட், மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான லாஜிக் கேட்ஸ் இருக்கிற என்னோட கம்ப்யூட்டர் உள்ளுக்கு. ரைட். These electronic circuits are designed as required connecting a large number of basic logic circuits called logic gates. ரைட். இந்த லாஜிக் கேட்ஸை பேஸ் பண்ணி தான் லாஜிக் கேட்ஸால தான் சர்க்கிட்ஸில் தயாரிக்கிறது.
ரைட் சேகிட்ஸ். இந்த சேகிட்ஸல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணித்தான் கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். ரைட். அப்ப நான் இதுல இன்னொரு நோட் ஒன்று உங்களுக்கு இதுல போட போறேன். ரைட். நீங்க அதை எழுதிக்கொள்ளணும். என்னதுண்டா? ரைட், எழுதுங்க. எலக்ட்ரானிக் electronic circuits are made by number of made by number of logic gates, which are very small electronic part. electronic part. இந்த லாஜிக் கேட்ஸ்ன்ற வந்து ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பார்ட் உண்டு. இந்த சின்ன எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்களை வச்சுத்தான் என்ன செய்யற எலக்ட்ரானிக் சேர்க்கிட்ஸ்கள் தயாரிக்கிறது. சேர்க்கிட்ஸ். ஓகேயா? எலக்ட்ரானிக் சேர்க்கிட்ஸ் ஆர் மேட் பை நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் விச் ஆர் வெரி ஸ்மால் எலக்ட்ரானிக் பார்ட். சின்ன டைனி பார்ட் தான் இது. இதுகளை வச்சு தான் வந்து இந்த லாஜிக் எலக்ட்ரானிக் சேர்க்கிட்ஸ்கள் செய்யறது. ரைட். அடுத்த பாயிண்ட்ல நீங்க எழுத வேணும். there are there are different logic gates. There are different logic gates. இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து எங்களுக்கு 5 லாஜிக் கேட்ஸ் சம்பந்தமா நாங்க இங்க பார்க்க போறோம். இதுல ஒன்று வந்து நாங்க இதுல ஒரு கேட்டகரி வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ். இதுல வந்து ஒன் வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ். இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்ற கேட்டகரியில வந்து பிள்ளைகள் எங்களுக்கு 3 பேசிக் லாஜிக் கேட்ஸ் இருக்கிற. இல்லை ப்ராக்கெட்டில் போடுங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க வேணும். அதில் ஒன்று வந்து அண்ட் கேட்னு சொல்கிற அண்ட் கேட். அடுத்தது வந்து ஓ கேட்னு நாங்கள் சொல்கிற. அடுத்தது வந்து நாட் கேட்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மூணும் வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் முதலாவது பார்க்க வேணும். ஒன் பை ஒன்னாக நாங்கள் பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ரைட். யூ ஹேவ் டு டேக் டவுன். கொஞ்சம் வெரி ஷார்ட்டாக தான் உங்களுக்கு நோட் தர பிள்ளைகள். Very short note, so take down properly. Understand? You have to take down properly. Understand, Iman? Right? Okay. நான் ரெண்டமா கேட்பேன் பிள்ளைகிட்ட, நோட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரியா? நான் ரெண்டமா சொல்லுவேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நோட்டை. நீங்கள் நோட்டை சரியா எழுதுறான்னு பார்க்கறதுக்கு. ரைட். கொஞ்சம் தான் நோட் தரேன். இதில் நோட் கொஞ்சம் தான் இருக்கிறது. சரியா? கொஞ்சம் நோட் தான் இருக்குது. ரைட். நாங்கள் முதலாவது இதில் பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒன்று. இதுக்கு ஒன்று வந்து முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது என்ன? அண்ட் கேட். முதல்ல நாங்கள் பார்க்க போகிறது வந்து அண்ட் கேட். சரியா? இதில் கன்செப்ட் விளங்கி கொண்டான்னு சொன்னா இது சரியான லேசி, டிஃப்ரெண்டான மேத்தமெட்டிக்ஸ். சரி லேசி. ரைட். அண்ட் கேட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி, டோன்ட் வரி. ரைட். இந்த அண்ட் கேட்டுக்கு வந்து ஒரு சிம்போல் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்போல் எப்படி வாரண்டால் அண்ட் கேட்டில் வந்து இந்த சிம்போல் வந்து இப்படி ஒரு லைன் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வார. அப்படி தேசி இதை நீங்கள் வரைஞ்சிக்கொள்ளணும் நேராக. இப்படி ஒரு லைன் ஒன்று வார. இந்த லைன் ஒன்று வந்து இந்த மாதிரி இங்கே ஒருபடி ஒரு வட்டம் ஒன்று வாருது. இல்லைங்கச்சா? இப்படி ஒரு வட்டம் ஒன்று இப்படி அரை வட்டம் மாதிரி வரும். இங்கால வந்து ரெண்டு லைன், ரெண்டு இன்புட். எங்களுக்கு 3 இன்புட் உள்ளது மிகிற. நாங்கள் முதல்ல 2 இன்புட் உள்ளது பார்ப்போம். ரைட். இந்த மாதிரி இங்கால பக்கம் வரைக்கும் நாங்கள் சொல்கிறேன் இன்புட் சைடுன்னு சொல்கிறேன். இங்கால பக்கம் அவுட்புட் சைடு. இது வந்து அவுட்புட் சைடு. ரைட். இந்த இன்புட்டுக்கு நாங்கள் சொல்கிற வந்து வி ஆர் ஐ எம் கோயிங் டு நேம் லைக் ஏ அண்ட் பி. இட்ஸ் ஓகே. ஏ அண்ட் பி, ஏபி. The output is
output is A dot B. We are writing A dot B, but when we read this, we are reading A and B. Right? நாங்க dotன்னு சொல்லி போட்டு எழுதுற இதை வாசிக்க போல A dot B ன்னு வாசிக்க மேலும், but it is better to read as A and B. Right? இந்த பக்கம் வந்து input பக்கம். இந்த பக்கம் வந்து input பக்கம். இஞ்சால பக்கம் வந்து output பக்கம். எப்பயுமே எல்லா கேட்லயும் அவுட்புட் ஒன்று தான். இன்புட் வந்து 2 ஈக்கேலும் 3 ஈக்கேலும் 4 5 உள்ளது மீக்கிற அது வந்து தட் இஸ் நாட் இன் அவர் சிலபஸ். வென் யூ ஆர் லேர்னிங் இன் ஏ லெவல் ஐசிடி, right, you have to learn about 4 input and gate and 5 input and gate. But in O level students, you don't have 4 and 5 input. You are having only 2 inputs and 3 input and gate. Right? இதுதான் வந்து and gate. உங்களுக்கு இதை உங்களுக்கு புக்லேயும் தந்திருக்கிற பிள்ளைல புக்லேயும் தந்திருக்கிறேன். அண்ட் கேட்னு சொல்லி தந்திருக்கிறேன். நான் இந்த அண்ட் கேட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் கேட் திஸ் ஒன். ஓகேயா? இதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் கேட் சிம்பிள் தான் இது. இங்கே இப்படி வளைஞ்சு வந்தா ஓ கேட், இது நாட் கேட், வில் அண்ட் ஒன் பை ஒன் வந்து நாங்கள் அண்ட் கேட். ரைட்? அண்ட் கேட்டை நாங்கள் இன்றைக்கு முடிச்சிருவோம். ரைட்? இதை கன்செப்டை சரியாக விளங்கி கொண்டால் ஓ கேட் வந்து ஸோ ஈஸி. ரைட்? இதால் என்ன நடக்கிற அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு எலக்ட்ரானிக் பார்ட் உண்டா என்ன செஞ்சிருக்கிற, உற்பத்தி செஞ்சிருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஒரு கேட் ஒன்றை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற. இப்படி ஒன்று தேவை என்று சொல்லி பர்பஸ்லி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற. வி நீட் லைக் திஸ் கேட் அப்படின்னு சொல்லி. ரைட்? இப்போ இதால என்ன நடக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் சர்க்கிட் ஒன்று வரைய போறேன். எலக்ட்ரிக் சர்க்கிட். ஓகேயா? எலக்ட்ரிக் சர்க்கிட்ல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், அநேகமா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்? சும்மா செக் பண்ணி பார்ப்போமே. ரைட்? இது வந்து எலக்ட்ரிக் சர்க்கிட். இந்த அண்ட் கேட்டுக்கு மெச் ஆகக்கூடிய என்னது எலக்ட்ரிக் சர்க்கிட். இதில் நீங்க இதையும் எழுதிக்கொள்ள வேணும். ரைட்? ஓகே. ரைட். இப்போ பாருங்க, இது இப்படி ஒரு லைன் வந்து நான் இதை பிள்ளைகள் இப்படி போட்டா வாட் இஸ் திஸ் சிம்பிள்? வாட் இஸ் திஸ் சிம்பிள்? இந்த சிம்பிள் என்ன? சாட்ல போடுங்க டக்குன்னு. இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லி ரெண்டு சிம்பிள், சேம் சிம்பிள் ரெண்டு போட்டிருக்கிறேன். சேம் சிம்பிள் ரெண்டு போட்டிருக்கிறேன். வாட் இஸ் திஸ் சிம்பிள்? ஸ்விட்ச். யா, குட். சக்கியா, யூ ஆன்சர்ஸ் ஓகே. ரைட்? ரைட். இந்த சிம்பிள் என்ன? இந்த சிம்பிள் என்ன? வாட் இஸ் திஸ் சிம்பிள்? இது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் திஸ் சிம்பிள்? ரைட்? Zainab, okay. Right. Zumri, bulb. Yeah, good. That is bulb. That is bulb. Right? Next. What is this symbol? What is this symbol? The symbol என்ன? இது வந்து what is this symbol? இந்த symbol நான் இப்ப கடைசியா வரைஞ்ச symbol என்ன? Who knows? Who knows? என்ன யூஸ் பண்ற? What is this symbol? Dry cells? No, not dry cell. Resistor, na? It's resistor, yeah. It's resistor to control the current, no? Why we use the resistor? To control the current. கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு. ரைட்? ஓகே. நீங்கள் சயின்ஸில் எல்லாம் படிப்பீங்க, எல்லாம் இருக்கிற. உங்களுக்கு வேணுமெண்டா அந்த சயின்ஸையும் படிச்சு தரையில் நோ நீட் நோ. யா. ரைட்? ஓகே. அண்ட் வாட் இஸ் திஸ் சிம்பிள்? வாட் இஸ் திஸ் சிம்பிள்? வாட் இஸ் திஸ் சிம்பிள்? ரைட்? It's battery, no? Yeah, it's battery. Source of power, no? Power source. Dry cells, so power cells, no? Power source only, right? Good. உங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ நான் மேட்ச் பண்ண போறேன். இந்த அண்ட் கேட்டையும் இந்த எலக்ட்ரிக் சர்க்கிட்டையும் நான் மேட்ச் பண்ண போறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்சுக்கு நான் ஏன்னு போடுறேன், இந்த சுவிட்ச் பி. அப்போ அங்கே இருக்கிற ஏயும் இங்கே இருக்கிற பியும் ஏபியும் ஒன்று தான். ஏன்னா இது ரெண்டும் சுவிட்ச் ரெண்டு மட்டும் எடுப்போமே. ரைட்? இந்த மின் பல்ப் தான் வந்து ஏ அண்ட் பி, அதுதான் வந்து அவுட்புட். ஏ அண்ட் பி அவுட்புட். ஓகே. இப்போ பாருங்க. ரைட்? இப்போ பாருங்க, நான் ஒரு சார்ட் ஒன்று போட போறேன். எப்படின்னு சொன்னால், ரைட், what are the different values that we have? That is, நான் இன்னைக்கு போட போறேன், இது A, இது A, இது B. அடுத்த அவுட்புட் வந்து A and B. A and B சொல்லி ஒரு
இன்னொரு சார்ட் ஒன்று நான் இப்படி போட போகிறேன் பிள்ளைகள். ஒரு சார்ட் ஒன்று, இன்னொரு சார்ட் ஒன்று சிம்பிளாக நான் போடுறேன். திஸ் சார்ட், இப்படி ஒரு சார்ட் ஒன்று நான் போடுறேன். ரைட், ஓகே. ரைட், ரைட். இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சுவிட்ச் வந்து இப்போ ஆஃப்ல இருக்கிறேன். திஸ் சுவிட்ச் ஏ இஸ் ஆஃப், பியும் ஆஃப். ஆஃபுக்கு என்ன வேல்யூஸ்? ஆஃபுக்கு என்ன வேல்யூ? பைனரியில் வி ஆர் ரீப்ளேசிங் த பைனரி வேல்யூஸ். நாங்கள் இங்கே பார்த்தோம்னா பைனரி வேல்யூ வந்து ஒன்னுண்டா ஆன், சுவிட்ச் ஆன். ரைட், ஆஃப்னு சொன்னா 0. ரைட், ஐ எம் கோயிங் டு மேட்ச் ஹியர். யா, ரைட். என்ன முதலாவது ஆப்ஷன் என்னென்றால் ஏயும் ஆஃப், பியும் ஆஃப். Right, A off, B off. What will happen to the bulb? Switch A off, switch B also off. What will happen to the bulb? Bulb also off. Bulb also off. Right. Second option. A on. A on பண்ற, B off பண்ற. இந்த A switch வந்து நான் என்ன செய்றேன்? இந்த A switch வந்து நான் எப்படி on பண்றேன். A switch வந்து நான் என்ன செய்றேன்? On பண்றேன். B வந்து ஆஃப் பண்றேன். So what will happen? Then what will happen to the bulb? பல்புக்கு வந்து கரண்ட்டுக்கு இதால புகையல, என்ன B ஆஃப் தானே. பல்ப் வந்து ஆஃப். பல்ப் வந்து ஆஃப். தேர்ட் ஆப்ஷன், A ஆஃப் பண்ற பட் சுவிட்ச் B ஆன். A வந்து ஆஃப் பண்ற. ரைட், இந்த ஆப்ஷன் என்னது? A ஆஃப் பண்ற, A ஆஃப் பண்ற, B ஆன் பண்ற. A ஆஃப் பட் B ஆன். இந்த B வந்து ஆன். அப்ப என்ன நடக்கும் என்றால் ஏவுக்கால கரண்ட்டுக்கு போகல. கரண்ட் could not pass through the A because switch A is off. So that this bulb off. Bulb in off. அப்ப இதுவும் off, இதுவும் off. The last option is A on and B also on. A on, B on. Both switch are on. Then what will happen to the bulb? Bulb would be on. Bulb on. கிளியர் தானே? ரைட். அப்ப என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த மாதிரி, ரைட், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வாரத்துக்கு இப்படி ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றேன். இந்த கேட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறதே இப்படித்தான். இந்த கேட்டை வந்து பர்பஸ்லி மேனுஃபேக்சர் பண்றேன், இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. இதை நான் மேட்ச் பண்ணிக்கிற, இதை வந்து இந்த கன்செப்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற இந்த சேக்கிட் டயக்ரத்தால. மேனுஃபேக்சர் பண்ணினது வந்து சேக்கிட் இல்லை, எலக்ட்ரானிக் சேக்கிட் இல்லை. மேனுஃபேக்சர் பண்ற வந்து இந்த கேட்டை. ரைட், கேட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற. எப்படின்னு சொன்னால் இந்த அவுட்புட் எனக்கு வரணும்னு சொல்லி. அப்ப வந்து பிள்ளைகள் எது சரி, ஒரு சேக்கிட் ஒன்றோட பொசிபிளான இன்புட் எல்லாத்தையும் அதோட அவுட்புட்டையும் ஒரு டேபிள்ல போட்டென்றால் அந்த டேபிளுக்கு சொல்ற பெயர் உண்டுகிறது. தட் இஸ் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் இதுக்கு சொல்ற வந்து ட்ரூத் டேபிள் சொல்லி, இந்த டேபிளுக்கு நீங்க தலைப்பு ஒன்று போடுங்க, ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் என்ன? வாட் இஸ் த ட்ரூத் டேபிள்? ட்ரூத் டேபிள் மீன்ஸ் possibilities of all the input and its related output. A table of possibilities of all the inputs and related outputs is known as truth table. விளங்கிச்சா? ட்ரூத் டேபிள்னா என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை, எக்ஸாமுக்கு அப்படி வரல. ட்ரூத் டேபிளை வரைங்க, ட்ரோ த ட்ரூத் டேபிள்னு வரும். ஓ அதர்வைஸ் கன்சிடர் திஸ் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லி வரும். ட்ரூத் டேபிள் இருக்கிற வந்து என்னென்றால் பொசிபிளான எல்லா இன்புட்டும் அவுட்புட்டும் இருக்கிற. ரைட், எல்லா இன்புட்டும் அவுட்புட்டும். இங்கே வடிவு கால் இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரூத் டேபிளில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கிற. வாட் இஸ் த இஷ்யூ? ட்ரூத் டேபிள் இருக்கிற இஷ்யூ. ட்ரூத் டேபிள் நான் ரைட், இங்கனைக்கு என்ன வரணும்? வாட் யூ கால் இங்கனைக்கு என்ன வரணும்? 010 இப்படிலே வரணும். ட்ரூத் டேபிள் இப்படித்தான் வரணும் என்ன? ரைட், இப்படின்னா 01 இங்கல 01
அடுத்து 1 0 1 0 ரைட். இப்போ எனக்கு இதை ட்ரூத் டேபிளை விளங்கி கொள்றதுக்கு, ரைட், இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத் டேபிள், யூ கேன் ரிமைண்ட் லைக் திஸ். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும், பெருக்கிறது மாதிரி, ரைட், லைக் மல்டிப்ளிகேஷன். அவுட்புட் அவங்களுக்கு காண்றதுக்கு என்ன செய்யலாம், யூ கேன் கன்சிடர் ஆஸ் மல்டிப்ளிகேஷன். அண்ட் கேட்டை உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கொள்ளும் எப்படி, and get behave like multiplication. பாருங்க, 0 into 0 0, 0 into 1 also 0, 1 into 0 also 0, 1 into 1 equals to 1. ரைட், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் பெருக்கிறது மாதிரி. ஆனா உண்மையான பெருக்கல் அல்ல, இது ஒரு டிஃபரன்ட். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் பெருக்கிறது மாதிரி. எனி இஷ்யூஸ், என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா இதில் உங்களுக்கு? உங்களுக்கு what are the things you have to know is, right, ஒன்று அன்கேட்டட் இந்த சிம்பிள். அன்கேட்ட சிம்பிள் இதில் பக்கம் வளைஞ்சு வரணும், கேவ்டு ஷேப்பில். இன்புட் சைடு ஃப்ளட்டாக இருக்கணும், ரைட். ஆல்வேஸ் அவுட்புட் only one output we are having, but input may be 2 or 3. 3 இன்புட்டை நாங்கள் பார்ப்போம் எப்படி வாரன்னு சொல்லி. அடுத்து you have to remember எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபார் அண்ட் கேட். இந்த உங்களுக்கு தெரியணும் இது எப்படி வந்த, ரைட், இதை எங்களுக்கு மேட்ச் பண்ணி கொள்ளையிலும் இந்த விஷயம் தெரியணும். அதர் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் கேட். ட்ரூத் டேபிள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வைக்க வேணும். இது உங்களுக்கு சிம்பிளாக எழுதி கொள்ளையிலும் 2 0 2 1 0 1 0 1. எப்படி எழுதுற, 2 0 2 1 0 1 0 1 சொல்லி போட்டாச்சு. மல்டிப்ளிகேஷன் மாதிரி, மல்டிப்ளிகேஷன் மாதிரி, லைக் மல்டிப்ளிகேஷன், நாட் எக்ஸாக்ட்லி மல்டிப்ளிகேஷன். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட், ஓகே இமான், அண்டர்ஸ்டாண்ட், ரைட், விளங்கிச்சா? சதா, ஹவு சதா, இந்த இவ்வளவு விளங்கிச்சா உங்களுக்கு, கிளியரா? அப்துல்லா, நவ் ஒன்லி யூ ஹாவ் கம் நோ. அப்துல்லா, விச் அப்துல்லா இஸ் திஸ், ரைட். நான் பார்த்து பார்த்து இந்த அப்துல்லா ஆக்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லி, ரைட். Which Abdullah is this? We are having about 4 Abdullahs. இப்பதான் வந்திருக்கிறாரு மாப்பிள்ள. யார் இந்த மாப்பிள்ள, ரைட்? Who's this? ரீநேம் அப்துல்லா. அவனோட பேரண்ட வாப்போட பேரோட சேர்த்து போட்டு ரீநேம் பண்ணுங்க. Which Abdullah is this? ரைட். இது என்ன, அப்துல்லா ஃபாயிஷா, அப்துல்லா அஜ்மீரா, அப்துல்லா ஹூஸ் திஸ், இன்னொரு அப்துல்லா இருக்கிற, ரைட். யார்டா, மறந்தும் போயிட்டேன். அப்துல்லா அஜ்மீர். யா ரைட். யூ லேட் நோ, வை? ஏன் நல்லா லேட்? டைமுக்கு வரலன்னா உங்களுக்கு லெசன்ஸ் மிஸ் ஆகுற எனக்கு பெரிய இஷ்யூ ஆகுற, ரைட். இஸ்மா ஓகேண்ணா? இஸ்மா சார் இஷ்யூஸ் இருக்குதா, ரைட். இன்னைக்கு ஆயிஷாத்த காண இல்லை, சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகுது இன்னைக்கு. ஜும்ரி ஓகேண்ணா? ஜும்ரி ஓகே. ஹவு ஜுஹா இம்தியாஸ் ஆல்சோ ஆஃப்டர் லாங் டைம்னா, ரைட். கிளாஸ் மிஸ் பண்ணினு சொன்னால் சிக்கல், ரைட். கிளாஸ் தொடர்ந்து வராட்டி சிக்கல். ஆஃப்டர் லாங் டைம் யூ ஆர் ஜாயினிங், இதுக்கு பிறகு கிளாஸ் மிஸ் பண்றது இல்ல, ஓகே. ஆசியா ஓகேனா? ஆசியா எனி இஷ்யூ, ரைட். ஆசியா எனி இஷ்யூ, ரைட். நாங்க போம், ரைட், ஓகே. இவ்வளோ கிளியர்னா, ரைட். அடுத்து நான் போறேன் பிள்ளைகள் 3 இன்புட் அண்ட் கேட்டுக்கு வர போறேன், ரைட். இது 2 இன்புட் அண்ட் கேட். இந்த கன்செப்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட். 3 இன்புட் அண்ட் கேட் எப்படி வரேன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்ஹெடிங் போடுங்க, 3 இன்புட் அண்ட் கேட். 3 input and gate. Simple concept. 3 input and gate. Put the heading. We are on and gate. So draw its symbol. Yes, Aishat, you are here, no? Good. Now only I see you. நீங்க நேரத்தோட வந்திருந்தா இப்ப லேட் ஆகி வந்தா, ரைட். நான் அவங்கள பார்த்தேன் இருக்கிறாங்க. I couldn't find you. Okay.
3 input AND கேட்டுக்கு வந்து 3 input வரணும். That's it. 3 input வரணும். எல்லா கேட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான். நோ இஷ்யூ. எல்லா கேட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான். ஸோ 3 இன்புட் இதில் வந்து நான் நேம் பண்ணுறேன். இன்புட்டை வந்து நார்மலாக ஏபிசின்னு போடுற பிக்யூஆர்னு எல்லாம் போடலும். வி ஆல்வேஸ் யூஸ் ஏபிசி. தட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஏபிசி அவுட்புட் would be a dot b dot c. a dot b dot c. That is the output. ரைட். இதில் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் எங்களுக்கு தேவையில்லை. சர்க்யூட் வந்தால் எப்படி வரும்? ஏபி போட்ட மாதிரி நம்ம வந்து சி போடுறோம், அவ்வளவுதான். ஏபி போட்டிக்கிறேன்னா என்ன? ஏபி போட்டிக்கிற மாதிரி ரைட் ஒரு சி ஒன்று போடுறேன். ரைட், அதுதான் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து 2 இன்புட்டுக்கு இருந்தால் போதும். வி டோன்ட் நீட் எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபார் 3 இன்புட். ஓகே, வி நீட் ட்ரூத் டேபிள். ரைட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி நீட் ட்ரூத் டேபிள். ஸோ ஹவு வுட் பி த ட்ரூத் டேபிள்? ரைட், இந்த ட்ரூத் டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ட்ரூத் டேபிள் தான் எங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுறது. ஸோ ட்ரூத் டேபிள், ட்ரூத் டேபிள் என்ன வர வேணும்? ட்ரூத் டேபிளில் வர வேண்டிய விஷயங்கள் என்ன? ரைட், ட்ரூத் டேபிளில் வரைக்க வேணும் ஆல் possible inputs and related its output வேணும். ஸோ இன்புட்ஸ் இருக்கிறது வந்து என்னது? ஏபிசி. we have 3 inputs. ரைட், one input வந்து A, other one is B, அடுத்த வந்து C. So output is A dot B dot C. That is the output. A dot B dot C is the output. அடுத்தது எங்களுக்கு தெரிய வேணும், இப்ப எத்தனை டிஃபரண்ட் பேட்டர்ன் இருக்கிற, டிஃபரெண்டான பேட்டர்ன் எத்தனை இருக்கிற. இப்ப எங்களுக்கு தெரியும் 2 இன்புட்ல 4 பேட்டர்ன் வந்துச்சு. 4 பேட்டர்ன் வந்துச்சு. ரைட், இதுல எத்தனை பேட்டர்ன் இருக்கிற. இதை வந்து நாங்க என்ன செய்யறோம்னா, எத்தனை பேட்டர்ன்? 8 வார. 8 வார 8 பேட்டர்னும் எப்படி வார அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கறோன்னு சொன்னால், we are using an equation, simple equation. அந்த ஈக்குவேஷன் வந்து 2 to the power என்னன்றது தான் அந்த ஈக்குவேஷன். இங்க என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். நம்பர் ஆஃப் இன்புட். அப்ப 2 இன்புட் வந்தேன்னு சொன்னால் 2 to the power 2, 2 to the power 2 equals to 4. We are having 4 inputs. That is what we write in 2 input AND gate. Right now here we are having 3 inputs. So in equation we have to put 2 to the power 3. 2 to the power 3 equals to 8. So that we are having 8 inputs. 8 different patterns are there. ஏபிசிக்கு இந்த 3 சுவிட்சை போட்டுக்கொண்டு ஒன் ஆஃப் பண்ண சொன்னால் உங்களுக்கு மேக்சிமம் 8 பேட்டர்ன்ல ஒன் ஆஃப் பண்ண இயலும். விளங்கிச்சா? 2 சுவிட்சை தந்துட்டு இதை ஒன் ஆஃப் பண்ண சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான 4 பேட்டர்ன்ல தான் ஒன் ஆஃப் பண்ண இயலும். வேற பேட்டர்ன் இல்லை. 2 சுவிட்சும் ஆஃப், ஏ சுவிட்ச் ஆஃப், பி ஆன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஆன் பட் பி ஆஃப். லாஸ்ட் ஒன் இஸ் போத் சுவிட்ச் ஆர் ஆன். இதை தவிர அவங்களுக்கு வேற என்னமாவது இந்த 2 சுவிட்சை வச்சு கொண்டு செய்யலுமான்னு கேட்டா நோ. நீங்க ஒன் ஆஃப் பண்ற பேட்டர்ன் வந்து இதை தவிர அவங்களுக்கு எடுக்க இயலாது. லைக்வைஸ் if you are having 3 switches, right, you can get only 8 patterns. What are those patterns? நான் அதுக்கும் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். 00001010111 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எழுதி கொண்டு போனா குழம்பு. 8ஐயும் எழுதி கொடுறது கஷ்டம். அதுக்கான சிம்பிள் ஐடியா ஒன்று இருக்கிறேன், நான் சொல்லித்தரேன். ரைட், என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க முந்தி டேபிளை அடிச்சுக்கோங்க. ரைட், டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 8. we need 8 different, oh my god, right, we need what? 8 different patterns are there. What are those patterns? We need 8 different patterns. Right, அப்ப 8 வாரத்துக்கு நான் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்றேன் பிள்ளைகள். டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்றேன். I want 8 different patterns are there, so that I have to prepare the table. 8 வாரம் எப்படி கண்டுபிடிச்ச? 2 to the power 3. What is the 3? What is 3? 3 inputs are there. 3 inputs are there, so that 2 to the power 3. விளங்குச்சா? 2 to the power 3 அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது. ரைட், இப்போ நான் 8 ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நான் இதில்
2 by 2 எனக்கு தேவைப்படுற நான் கொஞ்சம் இதை உடைச்சு கொள்றேன். உங்களுக்கு லைன்ஸ் இருந்தால் தேவையில்லை, உங்களோட காப்பியில் லைன்ஸ் இருக்கும். பட் ஹியர் very difficult to write on the screen so that I managed to write properly. Otherwise you can't understand well. நான் இதை கொஞ்சம் டேபிள்ஸில் நான் போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் எனக்கு லேசி. ரைட், ஓகே, ரைட், குட். சரியா, டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? இப்போ அவதானிங்க. ரைட், நீங்கள் எழுதுறத விட்டுட்டீங்க. அவதானிங்க. லுக் அட் ஹியர், லுக் அட் ஹியர். ரைட், லுக் அட் ஹியர். ரைட், இமான், லுக் அட் ஹியர். ரைட், என்ன செய்யணும் என்றால் இப்போ 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. சரியா, 8 அரைவாசி. 8 அரைவாசி எத்தனை? ஹாஃப் வந்து 4. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் 4 ஜீரோவை போடணும். 4 ஜீரோ, 4 ஜீரோ போட்டாச்சு. ஆஃப்டர் தட் 4 ஒன்ஸ். 4 ஜீரோ 4 ஒன்னா போட்டாச்சு. ஏ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த 4.5, 4.5 வந்து 2. இப்போ என்ன செய்யற? பிக்கு வந்து 2 0 2 1 again 2 0 2 1. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் 2.5. 2.5 என்னது? 1 என்ன? 2.5 1. ஸோ 0 1 0 1 0 1 0 1. ரைட், என்ன செஞ்ச? 4 0 4 1 2 0 2 1 2 0 2 1 0 1 0 1 0 1 0 1. இப்படி இந்த பேட்டர்ன்ல போட்டால் பாசிபிளான all 8 பேட்டர்னையும் உங்களுக்கு எடுக்கலாம். யூ கேன் கெட் all 8 பேட்டர்ன் ஈஸிலி. வெரி ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா? இது வந்து வெரி ஈஸியான மெத்தட். ரைட், 3 இன்புட் இருந்ததுனால 3 input இருந்ததுனால நீங்க கண்டுபிடிச்சுக்கொண்ட 2 to the power 3, 2 to the power 3 is 8. Right, we are having 8. Right, we are having 8 different values. அதுக்கு பிறகு 4041 01 2021 0101. இப்படி செஞ்சா எங்களுக்கு என்னண்டா, இது ஒரு நீட்டா வர. It is neat. otherwise it is easy. and also இதுல ஒரு ப்ராப்பரான ஒரு வேல்யூ ஒன்று இருக்கிற. என்ன வேல்யூன்னு கேட்டா பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்கு பைனரி படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 0 0 0 டெசிமல் வேல்யூ வந்து 0. இஸ் இட் 0 0 0 0 இல்லையா? ரைட், 1 0 0 1 0 0 எத்தனை தெரியுமா? இட் இஸ் 4. ரைட், 1 1 0 எத்தனை? தட் இஸ் 6. இதெல்லாம் ஓர்டரா வர. இது 0, இது 1, this is 2, and this one is 3. For this is 1 0 1 and that is 5, and the last one 1 1 1 is decimal value of 1 1 1 is 7. No, right? பாருங்க, ஓர்டரா வந்திருக்கிறேன். உங்களுக்கு லேசி, so easy, so easily you can remember. Right, நான் மேல்லையும் அப்படித்தான் எழுதினது. மேல்லையும் அப்படித்தான் எழுதிக்கிறேன். பாருங்க, 4 வந்த 4 டரவாசி 2 0 2 1 0 1 0 1. இது டெசிமல் வேல்யூ என்ன? 0 0 0 0 1 1 1 0 2. decimal value 1 1 இருந்துச்சுன்னா that is 3. ஒரு ஓர்டரா வருதா இல்லையா? ஓர்டரா வருதா இல்லையா? 0 1 2 3ன்னு சொல்லி இதை எங்களுக்கு மாற்றி நாங்கள் எழுத போனோம்னா கன்ஃபியூஸ் ஆகிற. இந்த ஒரே ஒரே பேட்டர்ன் வந்து திருப்பி வரவும் இல்லை. we can't repeat the same pattern, no? So you have to write the different pattern, so it would be confused. So that this is the way you have to write 4041 2021 2021 and 010101. Understand? Clear up, Lily? Clear up, right? Understand? Abdullah, can you understand? Right? Can you understand? Farhat, can you understand? Right? Or Nifla? Okay, na? Right? Zumri? Okay. இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட்டை எழுத ஏழுமா? அவுட்புட்டை நான் உங்களுக்கு ஐடியா ஒன்று தந்தேன். என்னது? அன்கேட் வந்து பெருக்கிறது மாதிரி.
ரைட் எழுதுங்க, அவுட்புட் எழுதுங்க பார்ப்போம். பெருக்கிறது மாதிரி, ரைட், லைக் மல்டிப்ளிகேஷன், நாட் எக்ஸாக்ட்லி மல்டிப்ளிகேஷன். யூ கேன் கன்சிடர் ஆஸ் மல்டிப்ளிகேஷன், ரைட். இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஸோ தட் வாட் வுட் பி த output, that is A and B and C. A and B and C would be Anna 0, this also 0, other one also 0, next also 0, after that also 0 when you multiply, next one also 0, and only the last one is 1. The whole values are 0. The whole values are 0. அப்ப 0 என்ன அர்த்தம்? 0 வந்து low current, or otherwise switch off, or otherwise it is என்னது, it is false. இந்த மாதிரி உங்களுக்கு எதையும் நினைச்சு கொள்ளலாம். லோ கரண்ட் நினைச்சு கொள்ளலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு நினைச்சு கொள்ளலாம், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு நினைச்சு கொள்ளலாம். ஒன் என்றால் உங்களுக்கு யூ கேன் கன்சிடர் ஆஸ் ரைட் ஹை கரண்ட், ஆல்சோ இட்ஸ் ட்ரூ. அதர் ஒன் இஸ் இட் இஸ் எஸ், லைக்வைஸ் யூ கேன் கன்சிடர். ஓகேயா, டக்குன்னு இதை எழுதி முடியுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் ரைட், யா ரைட். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு 3 இன்புட் வரை நான் உங்களுக்கு படித்து தந்திருக்கிறேன், சரியா? இப்போ இந்த 3 இன்புட் கேட்டுக்கு தானே பிள்ளைகள், இந்த 3 இன்புட் கேட்டை வந்து எனக்கு வேணுமெண்டா இந்த 3 இன்புட் கேட்டை இப்படி செஞ்சிக்கோ. மேலும் எப்படின்னு சொன்னால், இந்த 3 இன்புட் கேட் வந்து எதுக்கு இப்படி ஈக்குவலாக வாரன்னு சொன்னால், இந்த 3 இன்புட் கேட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வாரன்னு சொன்னால், நான் 2 இன்புட் கேட் ஒன்றில் இருந்து, சரியா, 2 இன்புட் கேட் ஒன்றில் இருந்து இப்படி ஒரு அவுட்புட் ஒன்று எடுக்கிறேன். அப்போ இது A. We'll say this is A and next input is B. So what would be the output? A and B. Okay, A and B. Now what I am going to do is I am taking another input, another AND gate, and I am giving the output C separately. இப்படி கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் எடுத்தால் மேலால வாரது A and B, இதால வாரது அதே லைன் தானே, வார சேம் லைன். நோ, தட் இஸ் கமிங் A and B. நோ, ஸோ ஃப்ரம் அப்பர் இன்புட் A and B coming, so A and B and C coming. ரெண்டும் ஒன்று தானே. இதுவும் இந்த கேட்டும் இப்படி போடுற கேட்டும் 3 இன்புட் AND கேட் அட்வான்ஸ் எங்களுக்கு போடலும் இல்லையா? அட்வான்ஸ் போடுற கேட் இருக்கே, ரைட். நாங்கள் மேலே போட்டோமேனா, திஸ் இஸ் A B C, ரைட். ரெண்டும் ஒன்று தான், A and B and C. இது ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் இப்படி வரைஞ்சாலும் எங்களுக்கு ரெண்டும் ஒரே அவுட்புட்டை தான் தரும், ரைட். அன்கேட்ட கான்செப்ட் அவங்களுக்கு இன்றைக்கு நான் நல்லாவே தந்திருக்கிறேன், ரைட். உங்களுக்கு ரெண்டையும் யூஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் பேப்பர்ஸில் வந்து 3 இன்புட் வந்து 3 இன்புட் வார ரெண்டும் சேம், ரெண்டும் சேம் தான். எப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி, ரெண்டு டேம் அவுட்புட் சேம், ஒரே மாதிரி அவுட்புட் தான் வார. இடையில நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணல, நான் ப்ராக்டிஸ் டியூட் தரேன், டோன்ட் வரி, சரியா? ஐ எம் கிவிங் ப்ராக்டிஸ் டியூட்ஸ் ஆல்சோ. வேறு என்ன சரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குதா? எனி இஷ்யூஸ் பிள்ளைகள்? எனி இஷ்யூஸ்? நாங்கள் அடுத்த கிளாஸில் தான் வந்து ஓ கேட் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஓ கேட்டிக்கிறேன், நோட் கேட்டிக்கிறேன், உங்களுக்கு என் கேட்டில் நிறைய விஷயம் சொல்லி தந்திக்கிறேன், ரைட். ஒழுங்காக நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கணும். உங்களை புக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கையும் உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த புக்ஸில்
right? Use the book also. சும்மா வாசிச்சு பார்த்துக்கோங்க, நிறைய எக்ஸ்பிளனேஷன் அதில் போட்டிக்கிறேன். ஓகேயா? இது வந்திருக்குது உங்களுக்கு பீட் அவுட்புட் என்ன? வாட் இஸ் திஸ் கொஷன்? சும்மா பாருங்க. ஆக்டிவிட்டி given below is an AND logic gates with three inputs A, B, and C, right? The above AND logic gates is equivalent to the circuit given below. ரெண்டும் same ன்னு சொல்றேன். Yes, it's same. Write down P in which the output logic gates for A and B. P வந்து A dot B, Q வந்து A dot B dot C. அதான் நீங்க கேட்டிக்கிறேன். Right? P வந்து எங்களுக்கு தெரியும் ஏயும் பியும் வரதுனால P should be P equals to A dot B. P should be A dot B. Q should be Q ஆல வந்து இங்கால C போடுறதுனால A dot B dot C. Q equals to A dot B dot C. Yeah. Right. இதான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். Okay. Right. Okay. இதில் வாட்ச் பாருங்க. You can do this, right? இது வந்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சோம்னா யூ ஆர் ஆஸ்கிங் டு ஃபில் த ட்ரூத் டேபிள் ஏ அண்ட் பியை நீங்கள் ஏ அண்ட் பிஎம் கன்சிடர் பண்ணி எழுதணும். நான் உங்களுக்கு அதை வேணும் அடுத்த கிளாஸில் செஞ்சு தரேன் சொல்லி தரேன். யூ கேன் ஃபில் திஸ் டேபிள் ட்ரை திஸ் டேபிள். யூ டோன்ட் நீட் டு காப்பி அகைன் இன் த புக். யூ கேன் ஃபில் வித் பை யூசிங் பென்சில். இட்ஸ் ஓகே, ரைட்? நீங்கள் இதை பாருங்கள். ஏ டாட் பிக்கு நீங்கள் பார்க்கணும் ஏ குளத்தையும் பி குளத்தையும் மட்டும். A dot B, A dot B நீங்க பார்க்குற நேரம் you have to consider A column and B column only because not C தேயானோ. இதில் நீங்கள் அவுட்புட் எடுக்கணும். After that A dot B dot Cல A dot Bக்கு நீங்க பார்க்கணும் இந்த A dot B இங்கே இருக்கிற. அப்போ இந்த column dot C இந்த column பார்க்கணும். Right? This and this value is the output this. Likewise, you have to consider, right? Try to fill that table also, right? I am going to wind up the class. Are there any issues? You may ask. If there are any issue, you may ask, or otherwise I am going to wind up the class. Okay, no issue. We'll meet on next class. Okay, bye.